ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1994. கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் இருக்கும். குரூப் 2 மெயின்ஸ் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, குரூப் 1 படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இது நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. ரீசண்டாக இந்த போர்ஷன்லேருந்து கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. குரூப் 4 வந்து இது என்ன அப்படின்னு தெரிஞ்சால் போதும். செக்ஷன்ஸ், சாப்டர்ஸ் அதெல்லாம் ரொம்ப படிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஓகே, இந்த சட்டம் வந்து இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1950 மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் 58 பார்த்தீங்க அப்படின்னா மதராஸ் பஞ்சாயத்து சட்டம், மதராஸ் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டியோடைய ரெக்கமெண்டேஷன்ஸுக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் 1958 பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். காமராஜர் வந்து முதல்வராக இருந்தப்போ. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா 2 அடுக்கு பஞ்சாயத்து முறையை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 73வது சட்ட திருத்தம் வந்ததுக்கப்புறமா தமிழ்நாட்டில் எப்போது பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்படுது அப்படின்னா 1994. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏப்ரல் 24, 1993 73வது சட்ட திருத்தம் வந்து நடைமுறைக்கு வருது. ஸோ அப்போ அந்த நடைமுறைக்கு வந்ததுலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே அந்தந்த மாநிலங்களில் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து இயற்றப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. அப்படி தான் நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 22, அதாவது ஒரு வருஷம் முடியறதுக்கு 2 நாள் முன்னாடி ஏப்ரல் 22, 1994 தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து நடைமுறைக்கு வருது. அப்போ யார் முதல்வராக இருந்தாங்க அப்படின்னா ஜெயலலிதா அவங்க முதல்வராக இருந்திருப்பாங்க. அவங்க தான் தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டமை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, இந்த தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதில் 13 சாப்டர்ஸ் இருக்குது, 13 அத்தியாயங்கள் இருக்குது. அந்த 13 சாப்டர்ஸ்க்குள்ளே எத்தனை செக்ஷன்ஸ், பிரிவுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 262 பிரிவுகள் இருக்குது. அப்புறம் 8 ஷெட்யூல்ஸ், 8 அட்டவணைகள் இருக்கிறதா தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து இருக்குது. ஸோ இதுக்கான பிடிஎஃப் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை டிரான்ஸ்லேட் பண்ணி தான் நம்ம இதில் வந்து சொல்ல போகிறோம். ஸோ தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதோடைய அம்சங்கள் என்ன அப்படின்னா, எப்படி 73வது சட்ட திருத்தத்தில் குறிப்பிட்டிருந்தாங்களோ அது எல்லாமே இங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணுறோம். 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை தான் ஃபாலோ பண்ணுறோம். மாவட்ட பஞ்சாயத்து, ஊராட்சி ஒன்றியம், கிராம பஞ்சாயத்து. 73வது சட்ட திருத்தத்தின் மூலமாக தான் எல்லா கிராமங்கள்லேயும் கிராம சபை வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. மாநில நிதி ஆணையம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மாநில தேர்தல் ஆணையமும் உருவாக்கப்பட்டிருக்கு. உள்ளாட்சி அமைப்புகளில் பட்டியல் இனத்தவர், பழங்குடியினருக்கு அவங்களுடைய மக்கள் தொகையை பொறுத்து இடஒதுக்கீடு வழங்கப்படுது. அதே போல் பெண்களுக்கு 3ல் 1 பங்கு இடஒதுக்கீடு வழங்கணும்னு 73வது சட்ட திருத்தம் வந்து சொல்லியிருக்கோம். பட் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 2016 50%, அதாவது 2ல் 1 பங்கு இடஒதுக்கீடு வந்து வழங்குறாங்க. 50% இடஒதுக்கீடு வழங்குகிற சட்ட திருத்தம் எப்போ கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டில்? 2016. ஸோ 73வது சட்ட திருத்தத்தை ஃபாலோ பண்ணி தான் நம்மளுடைய உள்ளாட்சி பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து இயற்றப்பட்டிருக்கு. இதை யார் செயல்படுத்துகிறாங்க? இதை செயல்படுத்தக்கூடிய துறை அப்படின்னு பார்த்தோன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்டு தான். இந்த சட்டத்தில், இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தில் நிறைய முறை வந்து சட்ட திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க. அதில் முக்கியமாக தமிழ்நாடு நகர்ப்புற சட்டங்கள் 4வது சட்ட திருத்த மசோதா 2018. அப்புறம் தமிழ்நாடு பஞ்சாயத்துகள், இது வந்து 2வது சட்ட திருத்த மசோதா. ரெண்டுமே வந்து 2018 தான் கொண்டு வந்தாங்க. இது ரெண்டுமே எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஊரக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுடைய சிறப்பு அதிகாரங்களுடைய பதவி காலத்தை இன்னும் 6 மாதத்துக்கு வந்து நீட்டிச்சிருந்திருப்பாங்க. ஓகே, இந்த சாப்டர்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்குறோம். அதில் இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் உட்பட ரொம்ப முக்கியமானது மட்டும் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ சாப்டர் 1 அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஃபஸ்ட்டு செக்ஷன் பிரிவு 1 வந்து என்ன அப்படின்னா ஷார்ட் டைட்டில் எக்ஸ்டெண்ட் கமென்ஸ்மெண்ட். இது என்ன சொல்லுது அப்படின்னா, தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் சட்டம் 1994 அப்படின்னு சொல்லலாம். இது மாநிலம் முழுக்க இந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வருது. மதுரை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் மதுரை மாநகராட்சி சட்டம் 1971 கீழே உருவாக்கப்பட்டது. கோயம்புத்தூர் நகரம் வந்து கோயம்புத்தூர் நகர முனிசிபல் கார்ப்பரேஷன் சட்டம் 1981 கீழே உருவாக்கப்பட்டிருக்கு. நகராட்சி, பேரூராட்சி, இந்த தொழில்துறை, டவுன்ஷிப் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் சட்டம் 1920 கீழே உருவாக்கப்பட்டிருக்கு. கண்டோன்மெண்ட் ஆக்ட் 1924 இதன்படி பாளைய வாரியங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக இந்த சட்டங்கள் வந்து நடைமுறைக்கு வருது, தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் சட்டம் வந்து நடைமுறைக்கு வருதுங்கிறது தான் அந்த ஷார்ட் டைட்டில்.
செக்ஷன் 2ல வந்து டெஃபனிஷன்ஸ் வரையறைகள். ஸோ பஞ்சாயத்துனா என்ன? வில்லேஜ் பஞ்சாயத்துனா என்ன? பஞ்சாயத்து யூனியன்னா என்ன? ஸோ முழுக்க இதில் வரக்கூடிய எல்லாமே வந்து டெஃபனிஷன்ஸாக கொடுத்துருப்பாங்க. அதுதான் செக்ஷன் 2. அடுத்ததாக சாப்டர் 2 அத்தியாயம் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 3 வந்து கிராம சபையை பற்றி சொல்லுது. ஸோ ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துக்கும் வாக்காளர் பட்டியலில் யாரெல்லாம் பதிவு செஞ்சுருக்காங்களோ அந்த நபர்களை கொண்ட ஒரு கிராம சபை இருக்கும். குறைந்தபட்சம் வருஷத்துக்கு 2 முறை கிராம சபைகள் வந்து கூட்டப்படணும். 2 கூட்டங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி அப்படிங்கிறது 6 மாதத்துக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ 6 மாதத்துக்குள்ளே இன்னொரு கூட்டம் வந்து கூட்டப்படணும். கிராம சபையோடைய ஒவ்வொரு கூட்டத்தையும் யார் தான் கூட்டணும்? அந்த கிராம பஞ்சாயத்து தலைவரை வந்து கூட்டணும். அவர் தான் தலைமை தாங்கணும் அப்படின்றத சொல்கிறது தான் இந்த கிராம சபா செக்ஷன் 3. அடுத்ததாக சாப்டர் 3 அத்தியாயம் 3க்கு வரும்போது செக்ஷன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா 4 to 57 வரைக்கும் சாப்டர் 3ல தான் கொடுத்துருப்பாங்க. அதில் 4 to 14 வரைக்கும் வில்லேஜ் பஞ்சாயத்து பற்றியும், 15 to 23 வரைக்கும் ஊராட்சி ஒன்றியம் பஞ்சாயத்து யூனியன் பற்றியும், 24 to 32 செக்ஷன்ஸ் வந்து மாவட்ட பஞ்சாயத்துகள் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து பற்றியும் சொல்லியிருக்கோம். அப்புறம் 33 to 57 வரைக்கும் இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் எல்லாமே வந்து குவாலிஃபிகேஷன் என்ன, டிஸ்குவாலிஃபிகேஷன் என்ன, பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட், அப்புறம் சேர்மன், வைஸ் சேர்மன் இதை பற்றி சொல்லியிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். இது வந்து ஷார்ட்டாக படிச்சுக்கோங்க. என்ன செக்ஷன்ஸ் வந்து எது எதுக்கு அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாப்டர் 3ல செக்ஷன் 4 வந்து என்ன அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் பஞ்சாயத்து வில்லேஜஸ். ஸோ ஒவ்வொரு கிராமங்கள்லையும் கிராம பஞ்சாயத்துக்களை உருவாக்கணும். இங்கே ஆய்வாளர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இன்ஸ்பெக்டர் அப்படின்னு. இன்ஸ்பெக்டர் அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் அந்தஸ்துக்கு குறையாத ஒரு அதிகாரியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நிறைய இடங்களில் குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ மாவட்ட கிராமத்தை பொறுத்த வரைக்கும் யார் வந்து அதிகாரி ஆய்வாளராக இருப்பாங்கன்னா மாவட்ட ஆட்சியர் தான் ஆய்வாளராக இருப்பார். ஸோ ஆய்வாளர் வந்து ஒரு வருவாய் கிராமத்தையோ இல்லை சில பகுதிகளை இணைச்சோ ஒரு கிராம ஊராட்சியாக அறிவிப்பார். இது மட்டும் இல்லாமல் அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் பற்றியும் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அதாவது ஊராட்சியை வந்து உருவாக்குறது, அதுக்கு பெயர் மாற்றுறது, அதோடைய எல்லைகளை வந்து பிரிக்கிறது. ஸோ ஒரு ஊராட்சியிலேருந்து ஒரு பகுதியை நீக்கலாம், இல்லை நீக்கப்பட்ட பகுதியை வேற ஒரு ஊராட்சியோடு இணைக்கலாம், புதிய ஊராட்சியாக அறிவிக்கலாம், ஊராட்சியோடைய பெயரை மாற்றலாம், ரத்து செய்யலாம். ஸோ இதுக்கான அதிகாரங்கள்லாம் யாருக்கு தான் இருக்குது? மாவட்ட ஆட்சியருக்கு இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்றது தான் செக்ஷன் 4. அடுத்ததாக செக்ஷன் 4A ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு டவுன் பஞ்சாயத் கான்ஸ்டியூட்டட் ஆஸ் அ வில்லேஜ் பஞ்சாயத்து. அதாவது ஒரு சில காரணங்களுக்காக பேரூராட்சி டவுன் பஞ்சாயத்து அப்படிங்கிறது கிராம ஊராட்சியாக மாற்றும் போது என்னென்ன நடைமுறைகளை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த 4A அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஏதாவது மக்கள் தொகை குறைவாக இருக்குது, இல்லை வருமானம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் டவுன் பஞ்சாயத்து வந்து வில்லேஜ் பஞ்சாயத்தாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஏற்கனவே வந்து இருப்பாங்க இல்லையா, இந்த தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் சட்டம் 1920 இந்த சட்டத்தின் கீழே ஏற்கனவே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய தலைவர் அப்புறம் துணைத் தலைவர் இவங்க வந்து அந்த பதவியில் தொடரலாம். இல்லை அவங்க பதவிக்காலம் முடிகிற வரைக்கும் அரசு நிர்ணயிக்கக்கூடிய காலம் வரைக்கும் தொடரலாம், இல்லை அவங்க பதவிக்காலம் முடிகிற வரைக்கும் அந்த பதவியில் நீடிப்பாங்க. அவங்களுக்கான அதிகாரங்கள் வந்து அப்படியே இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த 4A வந்து சொல்லுது. அடுத்ததாக செக்ஷன் 5 எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் முனிசிபாலிட்டிஸ் ஆக்ட் 1920 ஆர் இஃப் எனி ரூல்ஸ் மேட் தேர் அண்டர். அதாவது தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் சட்டம் 1920 இருக்கு இல்லையா, அதோடைய விதிகளை கிராம ஊராட்சிகளுக்கும் வந்து பயன்படுத்தலாம். தேவைப்படும் போது அங்கே இந்த பிரிவுகளை அமல்படுத்தலாம். ஸோ அதோட கிராம ஊராட்சிகளுடைய நிர்வாகத்துக்காகவோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது மேம்பாட்டு பணிகளுக்கு இந்த நகராட்சி சட்டங்கள் விதிகள் வந்து தேவைப்படும் போது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்குது? மாவட்ட ஆட்சியர் வந்து பயன்படுத்தலாம். கிராம ஊராட்சியை அரசுக்கிட்ட கோரிக்கை வைக்கும் போதோ இல்லை ஆய்வாளர் மாவட்ட ஆட்சியர் வந்து இது அவசியம்னு நினைக்கும் போது இந்த விதிகளை பயன்படுத்திக்கலாம். ஸோ நகராட்சி சட்டத்தை கிராம ஊராட்சிகள்லையும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இது. அடுத்ததாக செக்ஷன் 6 கிராம பஞ்சாயத்துகளுடைய அமைப்பு. ஒவ்வொரு பஞ்சாயத்து கிராமத்துக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை கொண்ட ஒரு கிராம பஞ்சாயத்து அமைக்கப்படும். இது வந்து நிரந்தரமான அமைப்பு. உறுப்பினர்கள் தான் மாறிட்டே இருப்பாங்க, ஊராட்சி வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ அதை சொல்லக்கூடியதான் கிராம பஞ்சாயத்துகளுடைய அமைப்பு செக்ஷன் 6. செக்ஷன் 7 அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஆல்ட்ரேஷன் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பஞ்சாயத்து வில்லேஜஸ். ஸோ பஞ்சாயத்து வில்லேஜஸோடைய கிளாஸிஃபிகேஷனை அரசு நினச்சா மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது தான் இது. அடுத்ததாக செக்ஷன் 8 என்ன அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் யோர் வில்லேஜ் பஞ்சாயத்து. ஒரு கிராம பஞ்சாயத்துடைய பலம், அதோடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்கணும்,
கிராம ஊராட்சியில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அந்த மொத்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை யார் அறிவிப்பார் அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் வந்து அறிவிப்பார் எவ்வளோ பேர் இருக்கணும் அப்படிங்கிறது. எதை பேஸ் பண்ணி அப்படின்னா கடைசியாக எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பை பயன்படுத்தி இந்த எண்ணிக்கையை வந்து முடிவு செய்வாங்க. ஸோ அந்த எண்ணிக்கையில் தான் மாற்றம் வரும். மற்றபடி அங்கே உறுப்பினர்கள் வந்து அதுக்கான அதிகாரங்கள் வந்து அப்படியே தான் இருக்கும். கிராம ஊராட்சியில் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு எடுத்துட்டோம்னா குறைந்தபட்சம் 5க்கு குறையாமல் இருக்கணும். அதிகபட்சம் 15க்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ 5லேருந்து 15 பேர் வந்து கிராம ஊராட்சியில் உறுப்பினர்களாக இருப்பாங்க. அடுத்தது செக்ஷன் 9 டியூரேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து. கிராம பஞ்சாயத்துகளுடைய பதவிக்காலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நியமிக்கப்பட்ட தேதியிலேருந்து 5 ஆண்டுகள். ஒருவேளை பாதியில் கலைக்கிறாங்க அப்படின்னா அடுத்த 6 மாதத்துக்குள்ளே தேர்தல் வைக்கணும். பதவிக்காலம் முடியறதுக்கு இன்னும் 6 மாதம் இருக்கும்போது கலைக்கப்படுது அப்படின்னா உடனடி தேர்தல் வந்து அவசியம் இல்லை. நம்ம வந்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய அந்த ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, அதே தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. இதுலேயே செக்ஷன் 9A 9B 9C இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸை வந்து எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, அதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. செக்ஷன் 10 அப்படின்னா எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து. கிராம பஞ்சாயத்து உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறது, தேர்தல் பற்றி கொடுத்துருப்பாங்க. 1 person 1 ward அப்படின்ற கான்செப்ட், அதாவது நோ மல்டிபிள் கண்டஸ்டிங். அதாவது ஒருத்தர் வந்து ஒரு ஊராட்சியில் 1க்கும் மேற்பட்ட வார்டுகளில் போட்டி போட முடியாது. ஒரே ஒரு வார்டில் மட்டும்தான் போட்டியிட முடியும். அதே மாதிரி வார்டு உறுப்பினராக போட்டியிடுறாரு அப்படின்னா மற்ற பதவிகளுக்கு அவர் வந்து போட்டியிட முடியாது. இப்போ வில்லேஜ் பஞ்சாயத்தில் மெம்பர் பதவிக்கு வந்து போட்டிடுறாரு. பட் அதே டைமில் பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடெண்ட்டாவோ இல்லை பஞ்சாயத்து யூனியன் கவுன்சிலராகவோ டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து மெம்பராகவோ என்ன பண்ண முடியாது, போட்டியிட முடியாது. ஒரு நபருக்கு ஒரு பதவி அப்படிங்கிறது தான் இந்த செக்ஷன் 10 வந்து சொல்லியிருக்கோம். அடுத்ததாக செக்ஷன் 11 என்ன அப்படின்னா ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ், இடஒதுக்கீடு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பட்டியலினத்தவர் பழங்குடியினருக்கு வந்து மக்கள் தொகைக்கேற்ப இடஒதுக்கீடு, பெண்களுக்கு 3ல் 1 பங்கு இடஒதுக்கீடு. இது சொல்கிறது தான் இந்த இது. செக்ஷன் 12 என்ன அப்படின்னா டிவிஷன் ஆஃப் பஞ்சாயத்து வில்லேஜ் இன்ட்டு வார்ட்ஸ். பஞ்சாயத்து கிராமத்தை வந்து வார்டுகளாக பிரிக்கிறது. ஸோ தேர்தல் காரணங்களுக்காக கிராம ஊராட்சியை என்ன பண்ணலாம், பல வார்டுகளாக வந்து பிரிக்கலாம். அதை யார் பண்ணுவா, மாவட்ட ஆட்சியர் ஆய்வாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதை பிரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஊராட்சி மன்றத்தை வந்து கலந்து ஆலோசிக்கலாம். உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறதையும் மாவட்ட ஆட்சியரே தீர்மானிப்பார். ஒரே ஒரு உறுப்பினர், முக்கியமாக ஒரு வார்டுக்கு ஒரு உறுப்பினர் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அடுத்ததாக டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் மெம்பர்ஸ் செக்ஷன் 13 உறுப்பினர்களுடைய பதவிக்காலம். வார்டு உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் முதல் கூட்டத்திலேருந்து 5 ஆண்டுகள். அடுத்த தேர்தலை நடத்துவதற்கான தேதி யார் வந்து அறிவிப்பாங்க அப்படின்னா தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் தான் வந்து அறிவிக்கும். இதுக்கு நடுவில் கேஷுவல் வேக்கன்சி ஏதாவது வருது, அதாவது ஏதாவது உறுப்பினர் பாதியிலிருந்து விலகுறாங்க இல்லை இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய புதிய உறுப்பினர் வந்து மீதம் இருக்கக்கூடிய காலத்துக்கு மட்டும்தான் பதவியில் இருப்பாங்க. இதே போல் சாதாரண தேர்தல் ஆர்டினரி எலெக்ஷன் அப்படின்னா பதவிக்காலம் முடிகிறதுக்கு 6 மாதங்களுக்கு முன்பாகவே அந்த தேர்தலை வந்து தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் முடிவு செய்யணும், அது நடத்துறதுக்கான தேதியை. அடுத்ததாக செக்ஷன் 14 என்ன அப்படின்னா எலக்டோரல் ரோல் ஃபார் வில்லேஜ் பஞ்சாயத்து. கிராம பஞ்சாயத்துகளுக்கான வாக்காளர் பட்டியல். வில்லேஜ் பஞ்சாயத்துக்குன்னு தனியாக வாக்காளர் பட்டியல்லாம் தயாரிக்கிறதில்ல. ஏற்கனவே பஞ்சாயத்து யூனியனுக்குன்னு ஒரு வாக்காளர் பட்டியல் வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அதே தான் கிராம ஊராட்சிக்கும் வந்து பயன்படுத்துவாங்க. வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய அந்த கடைசி தேதிக்கு அப்புறமா இந்த வாக்காளர் பட்டியலில் எந்த ஒரு மாற்றமும் செய்யக்கூடாது. அப்படியே வந்து செஞ்சாலும் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படுற வரைக்கும் அது வந்து வெளியிட மாட்டாங்க. ஸோ தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த மாற்றத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவாங்க. ஸோ இந்த வாக்காளர் பட்டியலை பராமரிக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா அந்த ஊராட்சியோடைய நிர்வாக அதிகாரிக்கு. எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி யாரோ அவங்க தான் வந்து இதை பராமரிப்பாங்க. ஸோ இதுதான் செக்ஷன் 14. ஸோ இது வரைக்கும் வில்லேஜ் பஞ்சாயத்து பற்றி சொன்னாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 15 to 23 வரைக்கும் ஊராட்சி ஒன்றியம் பஞ்சாயத்து யூனியன் கவுன்சில் பற்றி சொல்லக்கூடியது. செக்ஷன் 15 என்ன அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் பஞ்சாயத்து யூனியன் கவுன்சில். பஞ்சாயத்து யூனியன் கவுன்சிலோடைய உருவாக்கம். ஸோ ஒரு ஊராட்சி ஒன்றியத்தை உருவாக்குறது, அதோட எல்லைகளை மாற்றுறது, இதெல்லாம் யாருக்கு, அரசுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் அதை செய்கிறதுக்கு முன்னாடி மக்கள்கிட்டையும் சம்மந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகள்கிட்டையும் கருத்து கேட்கப்படணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது செக்ஷன் 16 கான்ஸ்டியூஷன் ஆஃப் பஞ்சாயத்து யூனியன் கவுன்சில் அண்ட் தேர் இன்கார்பரேஷன். பஞ்சாயத்து யூனியனுடைய அமைப்பு பற்றி சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்துக்கும் அரசு அறிவிப்பு வெளியிடக்கூடிய தேதியிலிருந்து ஊராட்சி ஒன்றிய குழு வந்து அமைக்கப்படும். ஒன்றியத்தோட முழு நிர்வாகமும் இந்த குழு கிட்ட தான் இருக்கும்.
இது ஒருவேளை அந்த பகுதியில கிராம ஊராட்சி இல்லன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பகுதிக்கான வரி வசூல், கிராம ஊராட்சியோட எல்லா பணிகளும் இந்த ஒன்றிய குழு தான் கவனிப்பாங்க. ஸோ கிராம ஊராட்சி மாதிரியே பஞ்சாயத்து யூனியனும் சட்டப்பூர்வ ஒரு தனி அமைப்பு தான். நிரந்தரமான அமைப்பு தான். இவங்களும் அதாவது பஞ்சாயத்து யூனியனும் இவங்களுக்குன்னு ஒரு தனி சீல் வச்சுருப்பாங்க. சொத்து உரிமை அப்படின்னா பஞ்சாயத்து யூனியன் பெயரில் சொத்துக்களை வாங்கலாம், விற்கலாம். இவங்க பெயரில் யார் வேணாலும் வழக்கு போடலாம். இவங்களும் யார் மேலே வேணாலும் வழக்கு போடலாம். இந்த வரி கட்டாமல் இருக்கிறாங்களே அவங்கள வந்து அந்த பட்டியல்லேருந்து நீக்கலாம். இந்த அதிகாரங்கள் எல்லாம் பஞ்சாயத்து யூனியனுக்கு இருக்குது. அடுத்தது செக்ஷன் 17 என்ன அப்படின்னா ஒரு பஞ்சாயத்து யூனியன் கவுன்சிலோடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. பிரிவு 19 கீழே அறிவிக்கப்பட்டபடி தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டிருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ அந்த 19 அப்போ பார்ப்போம். செக்ஷன் 18 என்ன அப்படின்னா டியூரேஷன் ஆஃப் பஞ்சாயத்து யூனியன். இதுவுமே வந்து 5 ஆண்டுகள் தான். பாதியில் கலைஞ்சா 6 மாதத்துக்குள்ளே தேர்தல் வைக்கணும். அந்த 5 ஆண்டுகள் முடியறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே தேர்தல் தேதி அறிவிக்கணும். ஒருவேளை பாதியில் கலைக்கப்படுறதுக்கு இன்னும் 6 மாதம் தான் இருக்குது அப்படின்னா தேர்தல் அந்த டைமில் அவசியம் இல்லை. இதெல்லாம் சொல்லக்கூடியது தான் செக்ஷன் 18. 19 என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் பஞ்சாயத்து யூனியன் கவுன்சில். பஞ்சாயத்து யூனியன் கவுன்சில் உறுப்பினர்களை வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா உறுப்பினர்கள் வந்து மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. பரிந்துரைக்கப்படக்கூடிய மக்கள் தொகைக்கு ஒரு உறுப்பினர் அப்படின்ற பட்சத்தில் கடைசி மக்கள் தொகை கணக்கெடுப்பை பயன்படுத்தி உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஒருத்தர் ஒரு பதவியில் மட்டும்தான் இருக்க முடியும். இந்த கண்டிஷன் எல்லா 3 அடுக்குகள்லையுமே வந்து பயன்படுத்துவாங்க. அடுத்தது செக்ஷன் 20 இடஒதுக்கீடு. நம்ம முன்ன பார்த்ததே தான். SC/ST பீப்புளுக்கு ஒரு இடஒதுக்கீடு, பெண்களுக்கு இடஒதுக்கீடு. அடுத்ததாக செக்ஷன் 21 என்ன அப்படின்னா டிவிஷன் ஆஃப் பஞ்சாயத்து யூனியன் இன்டு வார்ட்ஸ். பஞ்சாயத்து ஒன்றியத்தை வார்டுகளாக பிரிக்கிறத பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. செக்ஷன் 22 வந்து உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் அந்த 5 ஆண்டுகள் அப்படின்னு வரும். அடுத்ததாக 23 வந்து வாக்காளர் பட்டியல். பஞ்சாயத்து யூனியன் கவுன்சிலுக்கான வாக்காளர் பட்டியல் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ வரைக்கும் தான் பஞ்சாயத்து யூனியன் பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்துகள் பற்றி இதுக்கான செக்ஷன்ஸ் அப்படின்னா 24 to 32 வரைக்கும். ஸோ செக்ஷன் 24 என்ன? மாவட்ட பஞ்சாயத்தை உருவாக்குறது. செக்ஷன் 25 கான்ஸ்டியூஷன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து. மாவட்ட பஞ்சாயத்துடைய அமைப்பை பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ மாவட்ட ஊராட்சி வார்டுகள்லேருந்து மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வந்திருக்கணும். ஸோ உறுப்பினர்கள் வந்து மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அது மட்டும் இல்லாமல் அந்தந்த மாவட்டத்திற்கு உட்பட்ட தொகுதிகளில் மக்களவை உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அது மட்டும் இல்லாமல் அந்த மாவட்டத்தில் வாக்காளராக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாநிலங்களவை உறுப்பினர்கள் யாராவது இருந்தால் அவங்களும் பதவி வழி உறுப்பினர்களாக இருப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கிடையாது. அவங்க வந்து தேர்தலில் நின்று ஜெயிச்சவங்க கிடையாது. பதவி வழியாக அந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளில் உறுப்பினர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு அந்த MP, MLAஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஊராட்சி கூட்டங்களில் வந்து கலந்துக்குவாங்க. அங்கே எடுக்கக்கூடிய முடிவுகளில் வாக்களிக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவங்க, ஓட்டிங் ரைட்டும் வந்து இவங்களுக்கு இருக்கும். ஸோ இதை சொல்கிறது தான் செக்ஷன் 25. அடுத்தது செக்ஷன் 26 என்ன அப்படின்னா எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ். உறுப்பினர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறத பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ மாவட்ட ஊராட்சியோடைய வார்டு உறுப்பினர்கள் எல்லாருமே மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறவங்க. கடைசி மக்கள் தொகை கணக்கெடுப்பை பயன்படுத்தி இதை வந்து எத்தனை உறுப்பினர்கள் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அரசு அறிவிப்பாங்க. ஸோ 50,000 மக்கள் தொகைக்கு ஒரு உறுப்பினர் அப்படின்ற விகிதத்தில் வார்டுகள் வந்து பிரிப்பாங்க. ஒரு வார்டு ஒவ்வொரு நபர் அப்படிங்கிறத இங்கேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏற்கனவே மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடுறாங்க அப்படின்னா அவங்க மற்ற இதுக்கும் கீழ் அமைப்புகளுக்கும் போட்டியிட முடியாது. கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினராகவோ இல்லை பிரசிடெண்ட்டாவோ இல்லை பஞ்சாயத்து யூனியன் கவுன்சிலராகவோ போட்டியிட முடியாது அப்படிங்கிறதான் பிரிவு 26. அடுத்ததாக செக்ஷன் 27 என்ன அப்படின்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப்டர் சென்சஸ் அப்படிங்கிறது தான். இப்போ புதுசாக வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப எத்தனை மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத யார் முடிவு செய்வா? அரசு தான் முடிவு செய்யும். ஸோ ஏற்கனவே பதவியில் இருப்பாங்க இல்லையா, அப்போ இந்த கணக்கெடுப்பு எடுத்தாச்சு. ஏற்கனவே பதவியில் இருக்கிறவங்க உறுப்பினர்கள் அப்படின்னா அவங்க அந்த 5 ஆண்டுக்கு வந்து தொடரலாம். அடுத்த பொது தேர்தல் எப்போ வருதோ அப்போ தான் இந்த புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி தேர்தல் வந்து நடத்தும். ஸோ இந்த சட்டம் பார்த்திங்க அப்படின்னா முதல்ல வந்தப்போ நம்ம பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வரும்போது 1991 தற்காலிக மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்களை அடிப்படையாக வச்சு தான் தேர்தலை நடத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தது இல்லையா? அத பேஸ் பண்ணி எலெக்ஷன்ஸ் நடக்குது. இனிமே வரது சென்சஸ் நடந்து முடிஞ்சது அப்படின்னா, அதுக்கு ஏற்ப எண்ணிக்கை அந்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். ஸோ இதுதான் செக்ஷன் 27. அடுத்ததா 28 என்ன அப்படின்னா, டீலிமிட்டேஷன் ஆஃப் டெரிட்டோரியல் வார்ட்ஸ், பிராந்திய வார்டுகளுடைய எல்லை நிர்ணயம். டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப மாவட்டத்தை வார்டுகளாக பிரிக்கிறது, வார்டுகளோட எல்லைகளை நிர்ணயிக்கிறது, யாருக்கு வந்து மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு வழங்கப்படணும் அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் அதிகாரப்பூர்வ அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா அரசுக்கு தான் இருக்குது. ஸோ டீலிமிட்டேஷன் பொறுத்த வரைக்கும் அரசுக்கு தான் அதிகாரம். அடுத்ததாக செக்ஷன் 29 என்ன அப்படின்னா, டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் மெம்பர்ஸ், உறுப்பினர்களுடைய பதவிக்காலம். ஸோ 5 ஆண்டுகள் தான் இவங்களுக்கும். இடைத்தேர்தல் வந்து புதுசாக ஒரு உறுப்பினர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு அப்படின்னா, முன்னாடி இருந்த உறுப்பினருடைய மீதம் இருந்த காலத்துக்கு மட்டும்தான் இவர் பதவியில் இருப்பார். அடுத்தது செக்ஷன் 30 அப்படின்னா மாவட்ட பஞ்சாயத்துக்கான வாக்காளர் பட்டியல். அடுத்தது செக்ஷன் 31 அப்படின்னா டியூரேஷன் ஆஃப் அ டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து. ஸோ டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் அப்படின்னா உறுப்பினர்களுடைய பதவிக்காலம். இது டியூரேஷன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து அப்படின்னா மாவட்ட பஞ்சாயத்துடைய கால அளவு. நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், 5 ஆண்டு ஒவ்வொரு மாவட்ட ஊராட்சியும் இருக்கும். அதுக்கு மேலே வந்து நீடிக்க முடியாது. பாதியில் கலைக்கப்படுது அப்படின்னா 6 மாதத்துக்குள்ளே புதிய அமைப்புக்கான தேர்தலை நடத்தி இருக்கணும். பாதியில் கலைக்கப்பட்ட கால அளவு 6 மாதத்துக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா அங்கே புது தேர்தலை நடத்தணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இதுதான் செக்ஷன் வந்து 31 டியூரேஷன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து. அடுத்தது 32 என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இடஒதுக்கீடு, ரிசர்வேஷன். இது எல்லாமே சேம் தான். ஸோ உங்களுக்கு கான்செப்டை மட்டும் நல்லா அந்த கிராம பஞ்சாயத்து படிக்கும் போதே நல்லா படிச்சுக்கோங்க. உறுப்பினர்கள் வந்து மக்களால் நேரடியாக 3 அமைப்புகள்லையும் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இவங்களுடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள். இடைத்தேர்தல் வந்ததுன்னா புது உறுப்பினர் வந்து ஏற்கனவே இருந்த உறுப்பினருடைய மீதம் இருக்கக்கூடிய காலத்துக்கு தான் செயல்படுவாங்க. இதுவே வந்து டியூரேஷன் ஆஃப் பஞ்சாயத்து அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 5 ஆண்டு காலம். நடுவில் கலைக்கப்பட்டதுன்னா 6 மாதத்துக்குள்ளே தேர்தல் நடத்தணும். அது 6 மாதத்துக்கு குறைவாக இருந்தது அப்படின்னா தேர்தல் நடத்தணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அப்புறம் எலக்டோரல் வாக்காளர் பட்டியலை வந்து தயாரிக்கணும். அடுத்ததாக ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ். இது எல்லாமே காமனாக தான் வரும். ஸோ அந்த செக்ஷன்ஸ் மட்டும் எதுக்கு வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் மாவட்ட பஞ்சாயத்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன், டிஸ்குவாலிஃபிகேஷன் மெம்பர்ஸோடையது என்ன அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அது செக்ஷன் 33லேருந்து 41D வரைக்கும் இருக்கும். செக்ஷன் 33 வந்து குவாலிஃபிகேஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ், வேட்பாளர்களுடைய தகுதி அப்படின்னா எந்த தொகுதிக்கு உட்பட்டு இருக்காங்களோ அந்த தொகுதியோடைய வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் கண்டிப்பாக இருக்கணும். 21 வயசு நிறைஞ்சவராக இருக்கணும். ஸோ 21 வயசுக்கு கீழே இருக்கக்கூடாது. அடுத்ததாக செக்ஷன் 34 என்ன அப்படின்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஆஃபீஸர்ஸ், சர்வன்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், லோக்கல் பாடிஸ். ஆக்சுவலி இது என்ன அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகளில் யாரெல்லாம் போட்டியிட முடியாது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஏற்கனவே கிராம நிர்வாக அலுவலராக விஏஓவாக இருக்கிறாங்க, இல்லை கிராம பணியாளர்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து போட்டியிட முடியாது. மத்திய அரசு, மாநில அரசு ஊழியர்களாக இருக்காங்க அப்படின்னா போட்டியிட முடியாது. உள்ளாட்சி அமைப்பு ஊழியர்கள், அதாவது ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி, நகராட்சிகளில் பணியாற்றுபவர்களாக இருந்தாங்க அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகளில் போட்டியிட முடியாது. அரசுக்கு சொந்தமான அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குது அப்படின்னா, இல்லை தொழிற்சாலை டவுன்ஷிப் இருக்குது, இராணுவ குடியிருப்பு, கண்டோன்மெண்ட் வாரிய ஊழியர்களாக இருந்தால் இவங்க எல்லாருமே உள்ளாட்சி அமைப்புகளில் போட்டியிட முடியாது. இது மட்டும் இல்லாமல் ரெண்டாவதாக என்ன அப்படின்னா, கரப்ஷன்னால், ஊழல்னாலேயோ இல்லை தேச துரோக காரணங்களுக்காக ஏற்கனவே பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களாக இருக்காங்க அப்படின்னா அந்த தேதியிலேருந்து 5 ஆண்டுகள் வரைக்கும் அவங்க தேர்தலில், உள்ளாட்சி அமைப்பு தேர்தல்களில் போட்டியிட முடியாது. அதாவது பஞ்சாயத்து ராஜ். இது சொல்கிறது தான் செக்ஷன் 34. அடுத்ததாக 35 அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் பர்சன்ஸ் கன்விக்டட் ஆஃப் எலெக்ஷன் அஃபென்சஸ். தேர்தல் குற்றங்களுக்காக தண்டிக்கப்பட்ட நபர்களாக இருந்தால் தேர்தலில் போட்டியிடவும் முடியாது, தேர்தலில் வாக்களிக்கவும் முடியாது. எந்தெந்த தேர்தல் குற்றங்கள் அப்படிங்கிறது இந்த ஆக்ட்லேயே செக்ஷன்ஸ் 58 to 71 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த குற்றங்களில் ஈடுபட்ட நபர்களாக இருந்தாங்க அப்படின்னா தேர்தலில் வாக்களிக்க முடியாது, போட்டியிட முடியாது. அதே போல் ஐபிசி சட்டத்தின்படி பிரிவு 9A கீழே தண்டனை பெற்றவர்களாக இருந்தாலோ இல்லை மாநில சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட தகுதி நீக்கம் செய்யப்பட்டவங்களாக இருந்தாலோ இவங்கெல்லாம் வந்து தண்டனை விதிக்கப்பட்ட தேதியிலேருந்து 6 வருஷத்துக்கு அவங்க வந்து தகுதி நீக்கம் செய்யப்படுவாங்க. ஸோ 6 ஆண்டுகளுக்கு வந்து தேர்தலில் நிற்க முடியாது, வாக்களிக்க முடியாது. ஒருவேளை பதவியிலே இருக்கிறாங்க அப்படின்னா கூட பதவியில் நீடிக்க முடியாது.
1994 சட்டப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தண்டனை காலம் வந்து 5 ஆண்டுகளா இருந்தது. ஆனா, அதுக்கப்புறம் திருத்தம் பண்ணாங்க. அது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 6 ஆண்டுகளா இருக்கு. அடுத்ததா செக்ஷன் 36 என்ன அப்படின்னா, டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் வோட்டர்ஸ். வாக்காளர்கள தகுதி நீக்கம் செய்யறது. ஸோ யாரெல்லாம் வந்து வாக்களிக்க முடியாது அப்படின்னா 2 காரணங்கள் சொல்றாங்க. ஒண்ணு வந்து மனநிலை சரியில்லாதவங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தால அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா, அவங்க வாக்களிக்க முடியாது. பிரிவு 35ன் கீழ தகுதி நீக்கம் செய்யப்பட்டவங்க. ஸோ இப்போ 35 பார்த்தோம் இல்லையா? என்னென்ன டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ தேர்தல் குற்றங்களுக்காக தண்டிக்கப்பட்ட 6 ஆண்டுகள் வரைக்கும் அவங்க தகுதி நீக்கம் செய்யப்பட்டவங்களா இருந்தா அப்படின்னா அவங்களும் வாக்களிக்க முடியாது. அடுத்தது செக்ஷன் 37 டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ். வேட்பாளர்களுடைய தகுதி நீக்கம் பற்றி குறிப்பிடுது. யாரெல்லாம் தேர்தலில் போட்டியிட தகுதியற்றவர்கள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி ரிலேட்டடாக என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, செக்ஷன் 153A மதம் இனம் மொழி அடிப்படையில் பிரிவினையை தூண்டுறாங்க. செக்ஷன் 171E லஞ்சம் கொடுக்கறது. செக்ஷன் 171F தேவையற்ற செல்வாக்கை பயன்படுத்துறது, இல்லை ஆள்மாறாட்டம் பண்ணுறது. செக்ஷன் 376 376A to D அதாவது பாலியல் வன்புணர்வு, கணவன் உறவினர்களால் பெண்களுக்கு இழைக்கக்கூடிய கொடுமை. ஸோ இதெல்லாம் ஐபிசி செக்ஷன்ஸ். இதன்படி தண்டனை பெற்ற ஒருவராக இருந்தால் போட்டியிட தகுதியற்றவர். அப்புறம் வெறுப்பு பேச்சு, மத வழிபாட்டு தலங்களில் பகைமையை தூண்டுற வகையில் பேசுறது, அறிக்கை விடுறது. இது மட்டும் இல்லாமல் தீண்டாமையை கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1955 இந்த சட்டத்தின்படி குற்றம். அடுத்ததாக வந்து சுங்க சட்டம் கஸ்டம்ஸ் ஆக்ட் 1962 தடை செய்யப்பட்ட பொருட்களை இறக்குமதி பண்ணுறது இல்லை ஏற்றுமதி பண்ணுறது. வெளிநாட்டு பண பரிமாற்ற விதிகளில் முறைகேடு செய்கிறது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் 1973, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999. ஸோ இதன்படி ஏதாவது தப்பு செஞ்சுருக்காங்க அப்படிங்கும்போது. அடுத்ததாக தேச பாதுகாப்பு, அதாவது சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுறது, தடை செய்யப்பட்ட அமைப்புகளில் உறுப்பினராக இருக்கிறது, இல்லை தடை செய்யப்பட்ட அமைப்புகளுக்கு உதவுறது. ஸோ அதுதான் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1967. இது மட்டும் இல்லாமல் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் 1985 படி போதைப் பொருளை கடத்துறது, அதை பதுக்கிறது, அது தொடர்பான குற்றங்கள் இதெல்லாம் ஈடுபடுறவங்க. ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆக்ட் 1988 அந்த சட்டத்தின் கீழே தண்டனை பெற்றவங்க. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் இந்த சட்டங்களை வந்து மீறுறவங்க. தேர்தலின் போது 2 பிரிவினருக்கு இடையில் பகைமையை தூண்டுறது, வாக்கு சீட்டுகளை திருடுறது, பூத்தை கைப்பற்றுறது, இந்த மாதிரி வேட்பு மனுக்களை வந்து சிதைக்கிறது, அழிக்கிறது, இந்த மாதிரியான குற்றங்களுக்காக தண்டிக்கப்பட்டவங்க. அடுத்ததாக வழிபாட்டு தலங்கள் சட்டம் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட் 1991 மத வழிபாட்டு தலத்தை இன்னொரு மத தலமாக மாற்றுறது, இந்த மாதிரி குற்றங்களுக்காக தண்டிக்கப்பட்டவங்களாக இருந்தால். தேசிய சின்னங்கள் பாதுகாப்பு சட்டம் ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் டு நேஷனல் ஹானர் ஆக்ட் 1971 தேசிய கொடி இல்லை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிக்கிறது, தேசிய கீதம் பாடுறதை தடுக்கிறது, இந்த மாதிரி தேச துரோக செயல்களுக்காக தண்டிக்கப்பட்டவர்களாக இருந்தால். அடுத்ததாக ஊழல் தடுப்பு சட்டம் 1988 ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் அரசு பணியில் இருக்கும்போதே ஊழல் வாங்குறது, ஊழல் குற்றங்களுக்காக தண்டிக்கப்பட்டவர்களாக இருந்தால். பதுக்கல் அதிக லாபம் ஏற்றது. ஸோ எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்ட் 1955 படி பார்த்திங்க அப்படின்னா அந்த அத்தியாவசிய பொருட்களை பதுக்கி வைக்கிறது, அதை கள்ளச்சந்தையில் விற்கிறது, இந்த சட்டத்தின் கீழே தண்டிக்கப்பட்டவர்களாக இருந்தால். உணவு மற்றும் மருந்து கலப்படம், இந்த உணவுப் பொருள் மருந்துகளில் உயிருக்கு ஆபத்தான முறையில் கலப்படம் செஞ்சு அந்த சட்டங்கள் தொடர்பாக தண்டிக்கப்பட்டவர்களாக இருந்தால். வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961. ஸோ இந்த வரதட்சணை வாங்கிறது, கொடுக்கறது, இது தொடர்பான குற்றங்களுக்காக தண்டிக்கப்பட்டவர்களாக இருந்தால் இவங்க யாருமே வந்து தேர்தலில் போட்டியிட முடியாது 6 வருஷம் வரைக்கும். சிறை தண்டனையில் இருக்கிறாங்க அப்படின்னா விடுதலையானதுக்கு அப்புறம் இன்னும் 6 ஆண்டுகள் ஆகணும். அது வரைக்கும் வந்து தகுதி நீக்கம் வந்து தொடரும். ஸோ 6 ஆண்டுகள் வரைக்கும் அவங்க தேர்தலில் போட்டியிட முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ஆக்ட்லாம் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. இந்த ஆக்டின் கீழே தண்டிக்கப்பட்டவங்களாக இருந்தால் 6 வருஷத்துக்கு வந்து போட்டியிட முடியாது. இதில் சொன்ன குற்றங்கள் தவிர வேறு ஏதாவது காரணத்துக்காக தண்டிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, அதாவது 2 ஆண்டுகள் அதுக்கு மேற்பட்ட சிறை தண்டனை விதிக்கிறாங்க அப்படின்னா, சிறையிலேருந்து விடுதலை ஆனதுக்கப்புறம் 6 ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாது. இது மட்டும் இல்லாமல் வேட்புமனு தாக்கல் செய்ய வராங்க இல்லையா, அப்படி வரும்போது மனநிலை சரியில்லாதவங்களாவோ இல்லை காது கேட்க முடியாமல் பேச முடியாதவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா தேர்தலில் போட்டியிட முடியாது. திவாலானவங்களாக இருந்தால், கடன் சுமை அதிகமாக இருந்து திவாலாயிட்டாங்க அப்படின்னு நீதிமன்றம் அறிவிச்சிருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் போட்டியிட முடியாது.
ஏற்கனவே ஊராட்சி நிர்வாகத்துக்கூட ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, ஏதாவது வந்து கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களும் போட்டியிட முடியாது. ஊராட்சிக்கு ஆதரவாகவோ இல்லை எதிராகவோ ஊதியம் பெறக்கூடிய வழக்கறிஞர்களாக இருந்தால், லீகல் ப்ராக்டிஷனராக இருந்தால் அவங்களும் வந்து தேர்தலில் போட்டியிட முடியாது. போலி ஜாதி சான்றிதழ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து வேறு சமூகத்தை சார்ந்தவங்க, ஆனால் பட்டியலின பழங்குடியினன்னு சொல்லி போலியாக ஜாதி சான்றிதழ் வந்து வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் அவங்க போட்டியிடும்போது தேர்தல் போட்டியிட முடியாது அப்படிங்கிறது தான். ஏற்கனவே ஊராட்சியில் உறுப்பினராக இருந்து அவங்க பதவிக்காலம் முடியறதுக்குள்ளே அடுத்த தேர்தலில் போட்டியிடுறாங்க அப்படின்னா அவங்களும் போட்டியிட முடியாது. ஊராட்சிக்கு செலுத்த வேண்டிய வரிகள் மற்ற கட்டணங்கள் நிலுவையில் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களும் போட்டியிட முடியாது. இது மட்டும் இல்லாமல் தேர்தல் செலவு கணக்கு தொடர்பான தகுதி இழப்பு அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் செலவு கணக்கை சரியான நேரத்தில் சரியான முறையில் அவங்க சமர்ப்பிக்க தவறுனாங்க அப்படிங்கும் போதும், அந்த தவறுக்கு சரியான காரணத்தை சொல்லலை அப்படிங்கும் போதும் என்ன பண்ணுவாங்க, இவர் தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லி தமிழக அரசுதழில் வெளியிடுவாங்க. அப்படி வெளியிட்டாங்க அப்படின்னா அந்த தேதியிலேருந்து 3 ஆண்டுகளுக்கு உறுப்பினராகவோ தலைவராகவோ இருக்க முடியாது, தேர்தலில் போட்டியிடவும் முடியாது. ஸோ எவ்வளோ இருக்குது பார்த்துக்கோங்க. டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா சப்செக்ஷன்ஸ் துணை பிரிவுகளே வந்து 4 கொடுத்து நிறைய கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே வந்து தேர்தலில் போட்டியிட முடியாது. அடுத்ததாக செக்ஷன் 38 என்ன அப்படின்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஸ். நம்ம இப்போ பார்த்தது கேண்டிடேட்ஸ், இப்போ பார்க்குறது மெம்பர்ஸ் ஆல்ரெடி உறுப்பினர்களாக தான் இருக்காங்க. அவங்களுக்கான தகுதி நீக்கம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த கேண்டிடேட்ஸ்க்கான டிஸ்குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் இல்லையா? ஸோ என்ன காரணங்களுக்காக நிற்க முடியாது, அதே காரணங்கள் தான். 31(1)ல் என்னென்ன குற்றங்கள் இருக்கோ அதன்படி ஒரு உறுப்பினர் வந்து தண்டிக்கப்பட்டு அபராதம் மட்டும் விதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா அவங்க வந்து 6 ஆண்டுகளுக்கு தகுதியற்றவர். ஒருவேளை சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா சிறை தண்டனை முடிஞ்சு விடுதலை ஆனதுக்கு அப்புறம் 6 ஆண்டுகளுக்கு வந்து தகுதியற்றவர். பிரிவு 37 இல்லாத மற்ற குற்றங்களுக்கு 2 ஆண்டோ இல்லை அதுக்கு மேலேயோ சிறை தண்டனை இருந்தது அப்படின்னா விடுதலையான தேதியிலேருந்து 6 ஆண்டுகளுக்கு பதவி இழப்பாங்க. இல்லை இதே மாதிரி தான் தனிப்பட்ட காரணங்கள், ஏதாவது உடல்நிலை சரியில்லை, மனநலம் சரியில்லை அப்படிங்கும் போது உறுப்பினர் வந்து பதவியிலேருந்து விலக்கப்படுவாங்க. திவாலானா பதவியிலேருந்து விலக்கப்படுவாங்க. ஏற்கனவே ஊராட்சி ஒப்பந்தங்களில் ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னா அவங்களும் பதவியிலேருந்து விலக்கப்படுவாங்க. வழக்கறிஞர், போலி ஜாதி சான்றிதழ், அரசு பணியில் இருந்துகிட்டே உள்ளாட்சி அமைப்புகளில் போட்டிட்டு ஜெயிக்கிறது, அப்புறம் இடம்பெயர்றது, டிரான்ஸ்ஃபர் ஆகிறது. ஒரு கிராமத்தை விட்டோ இல்லை ஒன்றியம் மாவட்டத்திலேருந்து நிரந்தரமாக வேறு ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படிங்கும்போது இவங்கெல்லாம் பதவி விட்டு வெளியேற்றப்படுவாங்க. நிலுவைத் தொகை, ஊராட்சிக்கு செலுத்த வேண்டிய தொகையை அறிவிக்கப்பட்ட 3 மாதங்களுக்குள்ளே அவங்க கட்ட தவறுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து பதவி நீக்கம் செய்யப்படுவாங்க. இது மட்டும் இல்லாமல் கூட்டங்களுக்கு வராமல் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது தொடர்ந்து 3 மாதத்துக்கோ இல்லை தொடர்ந்து 3 கூட்டங்களுக்கோ அவங்க வந்து வரலை அப்படிங்கும்போது பதவி இழப்பாங்க. இல்லை இவங்களுக்கு அந்த கூட்டத்துக்கான நோட்டீஸ் வந்து முறையாக தரப்படலை அப்படிங்கிற பட்சத்தில் அது தகுதி இழப்பாக கருதப்படாது. பட் அவங்களுக்கு தெரிஞ்சே வரல அப்படிங்கிற பட்சத்தில் தகுதி இழப்பு பண்ணுவாங்க. இது வந்து இவங்களுக்கு வந்து 2 சான்ஸ் கொடுப்பாங்க. 3 கூட்டங்களுக்கு தொடர்ந்து வரல அப்படிங்கிற போது என்ன பண்ணுவாங்க, அடுத்த கூட்டத்தில் என்ன சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியருக்கு இவங்க வந்து ஒரு கடிதம் எழுதுனாங்க அப்படிங்கும் போது அவங்கள அனுமதிக்கலாம். உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து அனுமதிக்கலாமா இல்லையா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. அந்த சான்ஸுமே 2 டைம் தான் கொடுப்பாங்க. 5 ஆண்டுகளில் 2 டைம் வந்து இந்த மாதிரி லெட்டர் கொடுத்து என்னை கூட்டத்தில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுமதிப்பாங்க. 3வது தரம்லாம் பதவி விட்டு தூக்கிடுவாங்க. ஸோ 3 கூட்டங்களுக்கு வந்து தொடர்ந்து வராமல் இருக்கும் பட்சத்தில். அடுத்தது செக்ஷன் 38A டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், சேர்மன், வைஸ் சேர்மன் அண்ட் மெம்பர். ஒருத்தர் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராகவோ இல்லை சட்டமன்ற உறுப்பினராகவோ இருக்கார் அப்படிங்கும் பட்சத்தில் வார்டு மெம்பராகவோ தலைவராகவோ துணைத் தலைவராகவோ இந்த பதவிகளில் உள்ளாட்சி தேர்தல்களில் போட்டியிட்டு பதவிகளுக்கு வர முடியாது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இது. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இவங்க ஏற்கனவே உறுப்பினர்கள் அப்படிங்கும்போது இது எப்படி அப்படின்னா தேர்தலில் நின்று ஜெயிக்க முடியாது அவங்க, ஆனால் பதவி வழி உறுப்பினர்களாக இருப்பாங்க. செக்ஷன் 25ல் சொன்ன மாதிரி அவங்க அந்தந்த மாவட்ட ஊராட்சிகளில் பதவி வழி எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸாக வந்து இவங்க இருப்பாங்க. தேர்தலில் நின்று ஜெயிக்க முடியாது. மற்றபடி இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாவட்ட ஊராட்சி கூட்டங்களில் கலந்துக்கலாம், கருத்து தெரிவிக்கலாம், வாக்களிக்கலாம், இதுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு உரிமைகள் இருக்குது.
அடுத்ததாக செக்ஷன் 39 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரெஸ்டரேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு ஆஃபீஸ். உறுப்பினர்களை மறுபடியும் பதவிக்கு வந்து அமர்த்துறது. இது என்ன அப்படின்னா, ஏற்கனவே நீதிமன்ற தண்டனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதை மேல்முறையீடு பண்ணி மறு ஆய்வு மூலமாக அந்த தண்டனையெல்லாம் ரத்து செய்யப்படுது அப்படின்னா, அவர் வந்து உறுப்பினராக மறுபடியும் பதவி ஏற்கலாம். இவர் இல்லாத அந்த இடத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படிங்கும்போது, பழைய உறுப்பினர் வரும்போது நடுவில் தேர்ந்தெடுத்தாங்க இல்லையா, அவர் வந்து பதவியிலேருந்து விலகணும். ஸோ மீதி இருக்கிற காலத்துக்கு தான் இவர் பதவியில் தொடர முடியும் அப்படிங்கிறது தான் செக்ஷன் 39. செக்ஷன் 40 அப்படின்னா உறுப்பினர்களுடைய உறுதிமொழி பற்றி சொல்லும். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு உறுப்பினரும் அவங்க பதவியேற்கிறதுக்கு முன்னாடி ஊராட்சி கூட்டத்தில் உறுதிமொழி ஏற்கணும். அவங்களுக்கான காலக்கெடு வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அதாவது பதவிக்காலம் தொடங்கின தேதியிலிருந்து 3 மாதத்துக்குள்ளே, இல்லை அப்படின்னா பதவிக்காலம் தொடங்கினதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய 3 கூட்டங்களுக்குள்ளே அவங்க வந்து உறுதிமொழி எடுக்கணும். உறுதிமொழி எடுக்க தவறுனா அவங்க தானாகவே பதவியை இழப்பாங்க. அவங்களுடைய இடம் காலியானதாக கருதப்படும். இதுவே தலைவர் இல்லை சேர்மேனாக இருக்காங்க அப்படின்னா, அந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க உறுதிமொழி எடுக்கலை அப்படின்னா கூட பதவியில் செயல்படலாம். ஆனால் அவங்க பதவி ஏற்ற 2 மாதத்துக்குள்ளே நடக்கிற முதல் கூட்டத்தில் உறுதிமொழி எடுத்துடணும். அடுத்தது செக்ஷன் 41. இது என்ன அப்படின்னா, அத்தாரிட்டி டு டிசைட் கொஷின்ஸ் ஆஃப் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆர் செசேஷன் ஆஃப் மெம்பர்ஸ். உறுப்பினர்களுடைய தகுதி நீக்கம், அவங்களுடைய பதவி நீக்கம் பற்றின கேள்விகளை முடிவு செய்யக்கூடிய அதிகாரம். இப்போ ஒரு உறுப்பினரோடைய தகுதி பற்றி ஏதாவது புகார் எழுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணுவார், அதை அரசோட கவனத்துக்கு கொண்டு போவார். அரசு என்ன பண்ணணும் அப்படின்னா, மாநில தேர்தல் ஆணையத்துக்கூட கலந்து ஆலோசனை பண்ணி அவங்க சொல்லக்கூடிய முடிவை சட்டப்பூர்வமாக வந்து அறிவிக்கும். இந்த ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, பிரிவு 33, 34 அடிப்படை தகுதிகள் இல்லை, அரசு பணியில் இருக்கிறாங்க, இல்லை தேர்தல் குற்றங்களால் தண்டிக்கப்பட்டவங்க, இந்த மாதிரியெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இதெல்லாம் செய்வாங்க. அடுத்தது செக்ஷன் 41A, தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரங்கள். பவர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் 1908, அதாவது 1908 சிவில் நடைமுறை சட்டத்தின்படி ஒரு சிவில் நீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரங்களை ஆணையம் வந்து பயன்படுத்தலாம். சம்மன் அனுப்புகிறாங்க, யாரையாவது நேரில் வரவழைச்சு அவங்கக்கிட்ட விசாரணை நடத்தலாம். இந்த மாதிரி புகார் எழும்போது ஆவணங்களை கேட்கலாம். விசாரணைக்கு தேவையான முக்கியமான ஆவணங்கள், ஆதாரங்களை சமர்ப்பிக்கிறதுக்கு உத்தரவிடலாம். சாட்சியங்களை எழுத்துப்பூர்வமாக பெறலாம், அஃபிடாவிட்ஸாக வந்து வாங்கலாம். அரசு ஆவணங்கள், எந்த ஒரு அலுவலகம் நீதிமன்றத்துக்கிட்ட இருந்து அரசு கோப்புகளை இது ரிலேட்டடாக கோரி பெறலாம். கமிஷன் அமைக்கலாம், சாட்சிகளை விசாரிக்கிறதுக்கு, இல்லை ஆவணங்களை வந்து ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தனி குழுவை வந்து நியமிக்கலாம். தகவல் கோரும் உரிமை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, விசாரணைக்கு தொடர்புடைய எந்த ஒரு தகவலையும் யார்கிட்ட இருந்தோ ஆணையம் வந்து கேட்டு பெறலாம், சட்டப்படி விலக்கு அளிக்கப்பட்ட தகவல்கள் தவிர. தண்டனை வழங்கக்கூடிய அதிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆணையம் வந்து ஒரு நீதிமன்றமாக கருதுகிறாங்க. விசாரணையின் போது இடையூறு செய்கிறது, இல்லை தகவலை மறைக்கிறது, பொய்யா சொல்கிறது, இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த வழக்கை என்ன நேரடியாக ஒரு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒப்படைக்கலாம். ஆணையத்தில் நடக்கக்கூடிய விசாரணைகள் எல்லாமே நீதிமன்ற நடைமுறைகளாக சட்டப்படி கருதப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு உறுப்பினருடைய தகுதி இழப்பு தொடர்பான விசாரணையில் மாநில தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு நீதிபதி மாதிரி செயல்பட்டு சாட்சிகளை வரவழைக்கலாம், ஆதாரங்களை சேகரிக்கலாம். தவறு செய்கிறவங்கள தண்டிக்கக்கூடிய அதிகாரமும் யாருக்கு இருக்குது, மாநில தேர்தல் ஆணையத்திடம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த செக்ஷன் 41A. 41B என்ன அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட்ஸ் மேட் பை பர்சன்ஸ் டு த தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். சாட்சியங்களுக்கான பாதுகாப்பு. ஒருத்தரை வந்து வாக்குமூலம் சொல்கிறதுக்கு அழைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவர் சொன்ன விஷயத்துக்காக சிவில் வழக்கோ இல்லை குற்றவியல் வழக்குகளோ அவர் மேலே தொடரக்கூடாது. வாக்குமூலத்தை மட்டும் ஆதாரமாக வச்சு அவருக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ உண்மையை சொன்னாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் 41B. அடுத்ததாக 41C என்ன அப்படின்னா, தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்தால் பின்பற்ற வேண்டிய நடைமுறை ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒருத்தங்களை வந்து விசாரிக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த விசாரணை எப்படி நடத்தப்படணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் முழுக்க தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்துக்கு உண்டு. அதாவது இடம், நேரம் இதெல்லாம் அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க. விசாரணை பொதுமக்களுக்கு முன்னிலையில் திறந்தவெளி விசாரணையாக நடக்கணுமா, இல்லை ரகசியமாக நடக்கணுமா அப்படிங்கிறதையும் யார் தீர்மானிக்கலாம், மாநில தேர்தல் ஆணையம் வந்து தீர்மானிப்பாங்க. அடுத்ததாக 41D என்ன அப்படின்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஆக்ஷன் டேக்கன் இன் குட் ஃபெய்த். நல்லெண்ணத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்கு பாதுகாப்பு.
இது என்ன அப்படின்னா, அந்த தேர்தல் ஆணையத்தில இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கான பாதுகாப்பு. அவங்க கடமைய செய்றாங்க அப்படிங்கும்போது, அவங்களுக்கு சட்ட பாதுகாப்பு வழங்கணும் இல்லையா? அதுக்காக குடுக்குறாங்க. ஸோ விசாரணையின் போது உண்மைய சொல்றாங்க, வாக்குமூலம் சொல்றாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும்போது, அத விசாரிக்கக்கூடிய நேர்மையான அதிகாரிகளுக்காக அவங்களுக்கும் சட்டப்பூர்வ பாதுகாப்பு குடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த செக்ஷன் வச்சிருக்காங்க. 41D அப்படிங்கிறது. மாநில தேர்தல் ஆணையமோ, ஆணையத்தோட உத்தரவின் பேர்ல செயல்படக்கூடிய அதிகாரிகளோ, இந்த சட்டத்தின் கீழ ஒரு விசாரணைய நடத்துறாங்க அப்படின்னா, அந்த விசாரணைய நடத்தி அதன் மேல ஒரு முடிவு எடுக்குறாங்க. அத அதிகாரப்பூர்வமா வெளியிடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில, அவங்க மீது யாரும் வழக்கு தொடர முடியாது. இதில முக்கியமான நிபந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நல்லெண்ண அடிப்படையில சட்டத்துக்கு உட்பட்டு உள்நோக்கம் இல்லாம செய்யப்பட்டிருக்கணும். அப்படி விசாரணை நடத்தப்பட்டிருந்தா மட்டும் தான் அந்த அதிகாரிகள் மேல எந்த ஒரு சிவில் குற்றவியல் நடவடிக்கைகள எடுக்க முடியாது. அடுத்ததா செக்ஷன்ஸ் 42 to 48 வரைக்கும் இருக்கிறது. பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து பத்தி குடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துக்கும் ஒரு தலைவர், ஒரு துணைத் தலைவர் இருக்கணும் அப்படின்றது தான் செக்ஷன் 42. 43 என்ன அப்படின்னா, எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், தலைவரை தேர்ந்தெடுக்கிறது. ஸோ இந்த கிராம பஞ்சாயத்துக்கான தலைவர் நேரடி தேர்தல் மூலமா தேர்ந்தெடுக்கப்படணும். அவங்களுடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஏற்கனவே சொன்னது போல தான். 2 பதவிகள ஒரே நேரத்தில 2 பதவிகள வகிக்க முடியாது. இடைக்கால தேர்தல்ல வராங்க அப்படிங்கிற பட்சத்தில மீதம் இருக்கக்கூடிய காலத்துக்கு மட்டும் தான் தலைவரா இருப்பாங்க. அடுத்ததா செக்ஷன் 44 என்ன அப்படின்னா, துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பது. எலெக்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிறது இன்டைரக்ட் எலெக்ஷன். ஸோ வார்டு உறுப்பினர்களால மறைமுகமா தேர்ந்தெடுக்கப்படணும். ஸோ இந்த வில்லேஜ் பஞ்சாயத்து பொறுத்தவரைக்கும் தலைவராகட்டும், வார்டு உறுப்பினர்களாகட்டும், தேர்தல்கள் வந்து கட்சி சார்பற்ற முறையில நான் பார்ட்டி பேசிஸ்ல தான் நடைபெறுது. அதே போல தான் துணைத் தலைவர் தேர்தலும் கட்சி அடையாளங்கள் இல்லாம நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தலைவர் தேர்தல் அப்போ யாருமே வந்து தேர்ந்தெடுக்கப்படல அப்படின்னா, இல்ல யாருமே வந்து போட்டியிடல அப்படிங்கும்போது, புதுசா எலெக்ஷன் வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. துணைத் தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து கொண்டு வந்து அவர பதவியிலிருந்து நீக்கிறதுக்கும் சட்டத்துல வழிவகை செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததா செக்ஷன் 45 தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவியை நிறுத்துதல். செசேஷன் ஆஃப் ஆஃபீஸ் ஆஸ் அ பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட். தலைவர், துணைத் தலைவர் எப்போல்லாம் வந்து அந்த பதவியில தொடர முடியாது, பதவியிலிருந்து விலக நேரிடும் அப்படின்னு பார்த்தோம்னா, பதவியில இருக்கிறதுக்கான தகுதியே இழந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில, பதவியிலிருந்து நீக்கப்படும்போது, பதவிக்காலம் முடிவடையும் போது, இல்ல இந்த காரணங்கள் இல்லாம வேற ஏதோ காரணங்களால அவரால தலைவரா நீடிக்க முடியாத, தலைவராவோ, துணைத் தலைவராவோ நீடிக்க முடியாத நிலை ஏற்படும்போது. அடுத்ததா செக்ஷன் 46 என்ன அப்படின்னா, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட். தலைவருடைய பணிகள் என்ன அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு கூட்டங்களை கூட்டுறது, கிராம ஊராட்சி அப்புறம் கிராம சபை கூட்டங்களை முறையாக கூட்டணும். 2வது ஆவணங்களை ஆய்வு செய்யணும். இந்த கிராம ஊராட்சி, இந்த கிராம சபை கூட்டங்களில் பதிவேடு ஆவணங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து முழுமையாக ஆய்வு செய்யக்கூடிய அதிகாரம் இவருக்கு இருக்குது. சட்டப்படியான அதிகாரங்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, இந்த பஞ்சாயத்து ஆக்டின் கீழே அவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா கடமைகளையும் பொறுப்புகளையும் அவரை வந்து நிறைவேற்றணும். கிராம ஊராட்சிக்கு அப்பப்போ அரசாங்கத்தால் ஒப்படைக்கக்கூடிய அந்த திட்டங்கள் இருந்தது அப்படின்னா, நிகழ்ச்சிகள் இருந்தது அப்படின்னா, அதை வந்து முறையாக செயல்படுத்தணும். இதெல்லாம் வந்து இவருடைய ஃபங்க்ஷன்ஸ். அடுத்தது செக்ஷன் 47 என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டிவல்யூஷன் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஃபில்லிங் அப் ஆஃப் வேகன்சிஸ் இன் த ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட். தலைவருடைய அதிகாரம் ஒப்படைப்பு, அப்புறம் காலி பணியிடங்களை வந்து நிரப்புறது. இப்போ தலைவர் பதவி, பிரசிடென்ட் பதவி வந்து காலியாக இருக்குது அப்படிங்கும்போது, வைஸ் பிரசிடென்ட் அவருடைய பணிகளை செயல்படுத்துவார். ஒருவேளை இவர் வந்து தொடர்ந்து 30 நாட்களுக்கு மேலே ஊரில் இல்லை அவருக்கு வந்து உடல்நல பிரச்சனை அப்படிங்கும்போது, அப்போவும் வந்து துணைத் தலைவர்கிட்ட அவருடைய பணிகள் ஒப்படைக்கப்படும். 2 பேருமே இல்லை, பிரசிடென்ட்டும் இல்லை, வைஸ் பிரசிடென்ட்டும் இல்லை அப்படிங்கும்போது, மாவட்ட ஆட்சியர் நியமிக்கக்கூடிய ஒரு ஊராட்சி உறுப்பினர் வந்து தற்காலிக தலைவராக செயல்படுவார். உறுப்பினர்கள் யாரும் இல்லாத பட்சத்தில் ஆட்சியர் நியமிக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இந்த பணியை செய்வார். தலைவர் பதவி காலியாக இருக்குது அப்படிங்கிறத தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்துக்கு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே தெரிவிக்கணும். அவங்க வந்து புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான தேர்தலுக்கு ஏற்பாடு செய்வாங்க. அடுத்தது செக்ஷன் 48 டெலிகேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட். தலைவருடைய பணிகளை ஒப்படைக்கிறது. தலைவர் வந்து சில பணிகளை, அதிகாரங்களை எழுத்துப்பூர்வமான உத்தரவு மூலமாக துணைத் தலைவர்கிட்ட ஒப்படைக்கலாம். பிரசிடென்ட் வந்து வைஸ் பிரசிடென்ட்ட நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எழுத்துப்பூர்வமான உத்தரவு மூலமாக வைஸ் பிரசிடென்ட்டுக்கிட்ட ஒப்படைக்கலாம். ஒருவேளை அவர் வைஸ் பிரசிடென்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது ஒரு உறுப்பினர்கிட்ட அந்த பணிகளை ஒப்படைக்கலாம். இதில் முக்கியமான இது என்ன அப்படின்னா,
இந்த குறிப்பிட்ட பணியை தலைவர் வந்து மற்றவங்கக்கிட்ட ஒப்படைக்கக்கூடாது அப்படின்னு ஏதாவது தீர்மானம் நிறைவேற்றி தடை விதிச்சிருந்தாங்க அப்படின்னா வேறு யாருக்கும் அந்த பணிகளை ஒப்படைக்க முடியாது. ஸோ இது வரைக்கும் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து பார்த்தீங்க. அடுத்ததான் சேர்மன் அண்ட் வைஸ் சேர்மன் செக்ஷன்ஸ் 49லேருந்து 57 வரைக்கும். செக்ஷன் 49 என்ன அப்படின்னா சேர்மன் அண்ட் வைஸ் சேர்மனாக பஞ்சாயத்து யூனியன் கவுன்சில். ஸோ ஊராட்சி மன்றத்துக்கு ஒரு தலைவர், துணைத் தலைவர் இருக்கணும். செக்ஷன் 50 எலெக்ஷன் ஆஃப் சேர்மன் பஞ்சாயத்து யூனியன் கவுன்சில். தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அந்த உறுப்பினர்களில் ஒருத்தரை மறைமுகமாக தேர்ந்தெடுப்பாங்க. அதே போல் செக்ஷன் 51 வந்து வைஸ் சேர்மனை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது. துணைத் தலைவரும் அந்த உறுப்பினர்களால் மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுப்பாங்க. செக்ஷன் 52 என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சேர்மன், தலைவருடைய செயல்பாடுகள். இந்த சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட அவருக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தி அவருடைய கடமைகளை நிறைவேற்றணும். கவுன்சிலுக்கும் அரசுக்கும் இடையில் அதிகாரப்பூர்வ கடித போக்குவரத்து இருந்தது அப்படின்னா இவர் மூலமாக மட்டும்தான் அது நடத்தப்படணும் அப்படிங்கிறது. அடுத்ததாக செக்ஷன் 53 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செசேஷன் ஆஃப் ஆஃபீஸ் ஆஸ் அ சேர்மன் அண்ட் வைஸ் சேர்மன் ஆஃப் ஏ பஞ்சாயத்து யூனியன் கவுன்சில். எப்போல்லாம் அவங்க வந்து பதவி நீக்கம் செய்யப்படுவாங்க அப்படின்னா அந்த பதவிக்கான தகுதி இழக்கும் போது, இல்லை பாதியிலேயே வந்து அவங்களா வந்து பதவி விலகுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள வந்து பதவி நீக்கம் செய்கிறாங்க. அடுத்தது செக்ஷன் 54 டிவல்யூஷன் அண்ட் டெலிகேஷன் ஆஃப் சேர்மன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், ஃபில்லிங் அப் ஆஃப் வேகன்சிஸ் இன் த ஆஃபீஸ் ஆஃப் சேர்மன். வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு பார்த்த மாதிரியே தான் தலைவர் பதவி காலியாக இருக்கும்போது புதிய தலைவர் பொறுப்பேற்கிற வரைக்கும் துணைத் தலைவர் அவருடைய பதவிகளை மேற்கொள்வார். 2 பதவிகளுமே காலியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 30 நாட்களுக்கு மேலே ஊரில் இல்லாமல் உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தாலோ புது தலைவர் வர வரைக்கும் வருவாய் கோட்டாட்சியர் ஆர்டிஓ வந்து அந்த ஒன்றியத்தோடைய பதவி வழி தலைவராக செயல்படுவார், எக்ஸ் அஃபிஷியோ சேர்மனாக. பதவிக்காலம் முடிஞ்சு வெளியேறாங்க இல்லையா தலைவர், துணைத் தலைவர், அவங்க மறுபடியும் தேர்தலில் போட்டியிட தகுதி உடையவங்க தான். அடுத்ததாக செக்ஷன் 55. இது வரைக்கும் முன்ன வந்து பஞ்சாயத்து யூனியன் பார்த்தோமா, இது வந்து டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து. சேர்மன் அண்ட் வைஸ் சேர்மன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து. ஒவ்வொரு மாவட்ட பஞ்சாயத்துக்கும் ஒரு தலைவர், துணைத் தலைவர் இருப்பார். அடுத்தது செக்ஷன் 56 எலெக்ஷன் ஆஃப் சேர்மன் அண்ட் வைஸ் சேர்மன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து. ஸோ எலெக்டட் மெம்பர்ஸே தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வந்து அவங்களில் 2 பேரை சேர்மனாகவும் வைஸ் சேர்மனாகவும் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதுவுமே வந்து மறைமுக தேர்தல் தான். ஸோ நம்ம கிராம பஞ்சாயத்துக்கு மட்டும்தான் நேரடி தேர்தல் மூலமாக செலக்ட் பண்ணுறோம். மற்றபடி பஞ்சாயத்து யூனியனுக்கும் சரி டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்துக்கும் சரி தலைவர், துணைத் தலைவர் வந்து மறைமுக தேர்தல் தான். அடுத்தது செக்ஷன் 57 என்ன அப்படின்னா ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் த ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் சேர்மன். தலைவர் போன்ற பதவிகளில் இடஒதுக்கீடு. இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ஜென்ரலாக உள்ளாட்சி அமைப்புகளில் இடஒதுக்கீடு. இது இந்த தலைவர் பதவிகளுக்கான இடஒதுக்கீடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதுவும் அப்படி தான். பழங்குடியினர் அப்புறம் பட்டியலினத்தவர்களுக்கு அவங்களுடைய மக்கள் தொகையை பேஸ் பண்ணி அவங்களுக்கு இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் கொடுக்கணும். பெண்களுக்கு 3ல் 1 பங்கு இடங்கள் வந்து ஒதுக்கப்படணும். இந்த இடங்கள்லாம் ஒவ்வொரு தேர்தலும் போதும் ரொட்டேஷன் மூலமாக ஊராட்சிகளுக்கு வந்து மாற்றுவாங்க. சுழற்சி முறையில் இந்த இடங்கள் வந்து நிரப்பப்படும். இதில் பட்டியலினத்தவர் பழங்குடியினருக்கான இந்த இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா. ஸோ நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் 334 இருக்கு இல்லையா, ஆர்டிக்கல் 334 இருக்கக்கூடிய கால அளவு வரை மட்டும்தான் நடைமுறையில் இருக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கு ஒரு தரம் நீட்டிக்கப்படுறது இல்லையா நாடாளுமன்றத்தில். அது எவ்வளோ நாளைக்கு அவங்க நீட்டிக்கிறாங்களோ அது வரைக்கும் தான் இதுவுமே செயல்படும் அப்படிங்கிறது தான். அடுத்ததாக சாப்டர் 4. சாப்டர் 4ல் எவ்வளோ செக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58லேருந்து 82A வரைக்கும். மேக்ஸிமம் இது எல்லாமே எலெக்ஷன் ரிலேட்டடாக தான் கொடுத்துருப்பாங்க, எலெக்ஷன் கமிஷன் ரிலேட்டடாக. ஸோ அதில் ஃபஸ்ட்டு அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறதே செக்ஷன்ஸ் வந்து 58லேருந்து 72 வரைக்கும் தேர்தல் தொடர்பான குற்றங்கள். இதில் ஃபஸ்ட்டு செக்ஷன் 58 அப்படின்னு பார்த்தோன்னா தேர்தலின் ரகசியத்தை மீறுதல். யாருக்கு ஓட் போட்டாங்க அப்படின்னு பார்த்து சொல்கிறது, அந்த தகவல்களை திரட்ட முற்படுறது, இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா 6 மாதங்கள் வரைக்கும் சிறை தண்டனை, இல்லை அபராதம், இல்லை 2மே. செக்ஷன் 59 என்ன அப்படின்னா தேர்தலில் ஆள்மாறாட்டம் பண்ணுறதுக்கான குறைந்தபட்ச தண்டனை. ஆள்மாறாட்டம் பண்ணாங்க அப்படிங்கும் போது 6 மாதத்துலேருந்து அதிகபட்சமாக 2 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை, அபராதம் விதிக்கப்படும். அடுத்தது செக்ஷன் 60 என்ன அப்படின்னா தேர்தல் தொடர்பாக வகுப்புகளுக்கு இடையில் பகைமையை ஊக்குவிக்கிறாங்க அப்படிங்கும்போது 3 வருஷம் வந்து சிறை தண்டனை, இல்லை அபராதம், 2மே வந்து கொடுப்பாங்க. 61 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் நாளுக்கு முந்தைய நாளிலும் தேர்தல் நாளிலும் பொதுக்கூட்டத்துக்கு தடை. அதையும் மீறி அதை பொதுக்கூட்டங்கள் நடத்துகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் 850 ரூபாய் வரைக்கும் அபராதம். அதையும் மீறி யாராவது புகார் கொடுத்தாங்க அப்படின்னா சிறை தண்டனை விதிக்கப்படும். அடுத்ததாக செக்ஷன் 62 என்ன அப்படின்னா தேர்தல் கூட்டத்தில் இடையூறு பண்ணாங்க அப்படின்னாலும் ஃபைனு.
அடுத்தது செக்ஷன் 63 துண்டு பிரசுரம், சுவரொட்டி இதெல்லாம் வந்து அச்சிடுவதற்கான கட்டுப்பாடு. ஸோ பெயர், முகவரி இல்லாமல் அதை வந்து அச்சிடக்கூடாது அப்படிங்கிறது தான். அடுத்தது செக்ஷன் 64 இது என்ன அப்படின்னா, தேர்தல் அலுவலர் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக செயல்படவோ வாக்களிக்கிறதுல செல்வாக்கு செலுத்தவோ கூடாது. ஸோ இவங்களுக்கு ஓட் போடுங்க, இவங்களுக்கு போடாதீங்க, அந்த மாதிரிலாம் அவங்க வந்து தேர்தல் அதிகாரிகள் வந்து செயல்படக்கூடாது. அவங்களுக்கும் 6 மாதம் வரை சிறை தண்டனை இல்லை அபராதம் 2ம் சேர்த்து வழங்கப்படும். 65 என்ன அப்படின்னா, வாக்கு சாவடிகளில் இல்லை அதுக்கு பக்கத்தில் வாக்கு சேகரிக்க தடை. ஸோ குறைந்தபட்சம் 100 மீட்டர் தொலைவுக்குள்ளோ அதை தாண்டியோ வாக்கு சாவடிக்கு பக்கத்தில் வந்து யாரும் வந்து வாக்கு சேகரிக்கக்கூடாது. அடுத்ததாக 66 வாக்கு சாவடிகளில் இல்லை அதுக்கு அருகில் ஒழுங்கீனமாக நடந்துக்கக்கூடாது. ஸோ அங்கே போய் வந்து ஒலிபெருக்கிகள் பயன்படுத்துறது, அங்கே போய் வந்து கூச்சலிடுறது இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அடுத்ததாக 67 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்கு சாவடிகளில் தவறான நடத்தை காரணமாக தண்டனை, பெனால்ட்டி ஃபார் மிஸ்கண்டக்ட் அட் த போலிங் ஸ்டேஷன். அடுத்தது 68 என்ன அப்படின்னா, தேர்தல்களில் சட்டவிரோதமாக வாகனங்களை வாடகைக்கு எடுக்கிறது, வாங்குவதற்கான தண்டனை. 69 தேர்தல் தொடர்பான அலுவல் கடமை மீறல்கள். 70 எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்கு சாவடியிலேருந்து அந்த வாக்கு சீட்டுகளை அகற்றுறது ஒரு குற்றம். 71 இதெல்லாம் தவிர மற்ற குற்றங்கள் இருந்தது அப்படின்னா அதற்கான தண்டனைகள் பற்றி சொல்லுது. 72 என்ன அப்படின்னா, சில தேர்தல் குற்றங்களை நீதிமன்றம் வந்து விசாரணை செய்யும் அப்படின்றது தான். அது என்ன சில புகார்கள் அப்படின்னா, இப்போ அரசோ இல்லை அரசால் அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒரு அதிகாரி எழுத்துப்பூர்வமாக கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் பிரிவு 64 மீறி இருக்காங்க, பிரிவு 69 மீறி இருக்காங்க, பிரிவு 71 மீறி இருக்காங்க அப்படின்னு சொல்லி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளணும். அப்படி கொடுக்காத பட்சத்தில் எந்த ஒரு நீதிமன்றமும் தானாவோ தனிநபர் புகாரின் பேர்லையோ விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ அரசோ அரசால் நியமிக்கப்பட்ட அதிகாரியோ ரிட்டன் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்தா மட்டும்தான் இவங்க வந்து விசாரிக்கணும். ஸோ செக்ஷன்ஸ் 58 to 72 வரைக்கும் தேர்தல் தொடர்பான குற்றங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ரெக்வஸ்டிங் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஃபார் எலெக்ஷன் பர்பஸஸ் தேர்தல் நோக்கங்களுக்காக சொத்துக்களை கோருறது. அதாவது பள்ளி கட்டிடங்கள், வளாகங்கள் வந்து தேர்தல் நடத்தணும் அப்படின்னு கேட்குறது, அதுக்காக வந்து பேமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது செக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா 73லேருந்து 80A வரைக்கும் இருக்கும். ஸோ அது சும்மா என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக 81 to 82A வந்து உறுப்பினர்கள் பற்றினது. 81 என்ன அப்படின்னா, தனிப்பட்ட உறுப்பினர்களுடைய உரிமை, ரைட்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் மெம்பர். எந்த ஒரு உறுப்பினரும் பஞ்சாயத்து வேலைகளை செய்கிறதுல இருக்கக்கூடிய அவங்க வந்து சரியாக செயல்பட மாட்டேங்கிறாங்க, பஞ்சாயத்து சொத்துக்களை வந்து வீணடிக்கிறாங்க, ஒரு சில குறிப்பிட்ட பகுதியோட தேவைகளை வந்து அவங்க செய்யலை அப்படின்னு சொல்லி நிர்வாக அதிகாரி இல்லை ஆணையர் இல்லை செயலர் அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு போகலாம். எந்த ஒரு தனிநபரும் அந்த பகுதிக்கு தேவையான மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ள பரிந்துரை செய்யலாம். அதுக்கான உரிமை தான் இந்த செக்ஷன் 81 அப்படிங்கிறது. 82 என்ன அப்படின்னா, எந்த ஒரு தலைவரோ துணை தலைவரோ உறுப்பினரோ பஞ்சாயத்து நிதியிலிருந்து அவங்களோட பணிக்காக எந்த ஒரு ஊதியமோ சம்பளமோ பெறக்கூடாது. பஞ்சாயத்து நிதியிலிருந்து பெறக்கூடாது. மற்றபடி அரசு நிர்ணயிக்கக்கூடிய அந்த பயணப்படி, தினப்படி, டிஏடின்னு சொல்லுவாங்களே அது, அப்புறம் அந்த கூட்டங்களில் கலந்துக்கிறதுக்கான அமர்வு கட்டணம், சிட்டிங் ஃபீஸ், இதை மட்டும்தான் அவங்க பெற்றுக்கணும். பஞ்சாயத்து நிதியிலிருந்து அவங்களுக்கு ஊதியம் கிடையாது. அடுத்ததாக 82A அப்படின்னா, வெளிநாடு பயணம் மேற்கொள்ள அவங்களுக்கு அனுமதி. அதாவது அதிகாரப்பூர்வமான பதவியின் அடிப்படையில் அவங்க வெளிநாட்டுக்கு பயணம் போகணும் அப்படின்னா அரசோட எழுத்துப்பூர்வமான அனுமதியை பெறுவது கட்டாயம் அப்படின்னு சொல்கிறது தான் 82A. ஸோ இதோட சாப்டர் 4 வந்து முடியும். அடுத்ததாக சாப்டர் 5. இதில் எவ்வளோ செக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 83 to 88. இது என்ன அப்படின்னா, பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி, நிர்வாக அதிகாரியோடைய அதிகாரங்கள் என்ன, கடமைகள் என்ன அப்படிங்கிறத சொல்லும். செக்ஷன் 83 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத், கிராம ஊராட்சிக்குன்னு அரசு யாரை வேணாலும் ஒரு நிர்வாக அதிகாரியை ஒரு நோட்டிஃபிகேஷன் மூலமாக நியமிக்கலாம் அப்படிங்கிறது தான். செக்ஷன் 84 என்ன அப்படின்னா, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி, நிர்வாக அதிகாரியோட பணிகள் அப்படின்னா அங்கே அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கக்கூடிய தீர்மானங்களை நிறைவேற்றுறது, அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்களை கட்டுப்படுத்துறது, அவங்களுக்கு இருக்கக்கூடிய சட்டப்பூர்வ கடமைகளை செய்கிறது அப்படிங்கிறது தான். செக்ஷன் 85 என்ன அப்படின்னா, கமிஷனர். ஸோ ஒவ்வொரு பஞ்சாயத்து யூனியன் கவுன்சிலுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஆணையரை அரசாங்கம் நியமிக்கும். பொதுவாக வந்து வட்டார வளர்ச்சி அலுவலர் தான் அந்த ஆணையராக செயல்படுவார், பிடிஓ.
இவருடைய சம்பளம், படிகள், ஓய்வூதியம் இதுக்காக பஞ்சாயத்து யூனியனோட நிதியிலிருந்து எந்த தொகையும் எடுக்கப்படக்கூடாது. அது யார்? அரசு தான் இவருடைய சம்பளத்தை வந்து டிசைட் பண்ணும். அவங்க தான் கொடுப்பாங்க. பஞ்சாயத்தோட நிதியிலேருந்து எடுக்கக்கூடாது. ஆணையரோட பணி நியமன முறை, இவருடைய நிபந்தனை, ஊதியம், ஒழுங்கு நடவடிக்கைகளை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? அரசுக்கு தான் இருக்குது. இவருடைய உரிமைகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, பஞ்சாயத்து யூனியன் குழு கூட்டங்களில் கலந்துக்கலாம், விவாதிக்கலாம். ஆனால் வந்து தீர்மானம் கொண்டு வரத்துக்கோ வாக்களிக்கவோ இவருக்கு உரிமை கிடையாது. அதே போல் கவுன்சில் தலைவர் கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னா கூட்டங்களில் கண்டிப்பாக கலந்துக்கணும். கவுன்சில் நிறைவேற்றக்கூடிய தீர்மானங்களை செயல்படுத்தணும். இவர் தீர்மானங்களுடைய முன்னேற்றம், அப்புறம் வரி வசூல் பற்றின அறிக்கைகளை கவுன்சில் கிட்ட இவர் வந்து சமர்ப்பிக்கணும். அடுத்ததாக செக்ஷன் 86 எமர்ஜென்சி பவர்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி அண்ட் கமிஷனர். நிர்வாக அதிகாரி ஆணையருடைய அவசர கால அதிகாரங்கள். ஏதாவது பொதுமக்களுக்கு இப்போது ஹெல்த் ரிலேட்டடாக இல்லை அவங்களுக்கு பாதுகாப்புக்கு உடனடியாக ஒரு வேலை செய்யணும் அவசியம் அப்படின்னா நிர்வாக அதிகாரியோ இல்லை ஆணையரோ மன்றத்தோட முன் அனுமதி இல்லாமல் அந்த வேலைகளை செய்ய உத்தரவிடலாம். அப்படி அந்த வேலைகளுக்கான செலவுகள் வந்து ஊராட்சி நிதியிலிருந்தோ அதாவது வில்லேஜ் பஞ்சாயத்து ஃபண்டுலேருந்தோ இல்லை பஞ்சாயத்து யூனியன் ஃபண்டுலேருந்தோ வழங்குறதுக்கு ஆணையிடலாம். ஒருவேளை இந்த குறிப்பிட்ட வேலையில் செய்யக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே ஊராட்சி மன்றமோ கவுன்சிலோ இவங்களுக்கு தடை விதிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த உத்தரவை மீறி இந்த பிரிவை பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறது தான். அடுத்ததாக செக்ஷன் 87 யார் அப்படின்னு பார்த்தோன்னா செக்ரட்டரி, மாவட்ட பஞ்சாயத்து செயலர். ஸோ வட்டார வளர்ச்சி அலுவலர் நிலைக்கு குறையாத ஒரு அதிகாரி மாவட்ட பஞ்சாயத்து செயலராக நியமிக்கப்படுறாரு. செக்ஷன் 88 ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் டியூட்டிஸ் ஆஃப் செக்ரட்டரி. இவருடைய அதிகாரங்கள் கடமைகள் பற்றி சொல்கிறது தான் செக்ஷன் 88. அடுத்ததாக சாப்டர் 6 பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன்ஸ் 89லேருந்து 100 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. செக்ஷன் 89 to 97 பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீஜர், செயல்முறை பற்றி குறிப்பிடும். செக்ஷன் 89 என்ன அப்படின்னா பஞ்சாயத்து கூட்டங்களில் தலைமைத்துவம், பிரசிடென்சி அட் மீட்டிங்ஸ் ஆஃப் பஞ்சாயத்து. தலைவர், துணைத் தலைவர், பிரசிடென்ட், சேர்மேன் வந்து தலைமை தாங்கலாம். அவங்க இல்லாத பட்சத்தில் வைஸ் பிரசிடென்ட் வந்து தலைமை தாங்கணும். செக்ஷன் 90 மீட்டிங்ஸ் ஆஃப் பஞ்சாயத்து கூட்டங்கள் பற்றி குறைந்தபட்சம் 2 மாதங்களுக்கு ஒரு முறை பஞ்சாயத்து கூட்டங்கள் வந்து நடத்தணும். 2 கூட்டங்களுக்கும் இடையில் 60 நாட்களுக்கு மேலே இடைவெளி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. செக்ஷன் 91 என்ன அப்படின்னா மெம்பர்ஸ் வென் டு அப்ஸ்டெயின் ஃப்ரம் டேக்கிங் பார்ட் இன் டிஸ்கஷன் அண்ட் ஓட்டிங். உறுப்பினர்களுடைய விவாதம், வாக்களிப்பில் பங்கேற்கிறத எப்போது தவிர்க்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. பஞ்சாயத்துகள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் அவங்களுக்கு ஏதாவது சொந்த லாபம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சம்மந்தப்பட்ட நபர் அந்த முடிவில் தலையிட சட்டப்படி அவங்களுக்கு அனுமதி இல்லை. செக்ஷன் 92 மினிட்ஸ் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ், கூட்ட நடவடிக்கை குறிப்பு. ஸோ அந்த முடிவுகள்லாம் இருக்கும் இல்லையா, கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த குறிப்புகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டம் நடந்த தேதியிலேருந்து 3 நாட்களுக்குள்ளே பஞ்சாயத்து தலைவரோ சேர்மனோ யாருக்கு? மாவட்ட ஆட்சியருக்கு சமர்ப்பிக்கணும். அடுத்தது செக்ஷன் 93 பவர் ஆஃப் பஞ்சாயத் டு கால் ஃபார் ரெக்கார்ட்ஸ். ஆவணங்களை கோருவதற்கு பஞ்சாயத்துக்கு வந்து அதிகாரம் இருக்குது. செக்ஷன் 94 ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் பஞ்சாயத்து அண்ட் கமிட்டிஸ். பஞ்சாயத்து குழுக்களுடைய நடவடிக்கைகள் பார்த்திங்க அப்படின்னா எல்லா நடவடிக்கைகளும் அரசால் நிர்ணயிக்கப்பட்ட விதிகளின்படி நடத்தப்படணும். சட்டத்துக்கோ இல்லை அரசு விதிகளுக்கோ முரணில்லாத வகையில் அவங்களுடைய சொந்த நடைமுறை விதிகளை ஆட்சியர் ஒப்புதலோடு உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிறது தான். செக்ஷன் 95 கூட்டுக்குழுக்களை நியமிக்கிறது, அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜாயின்ட் கமிட்டிஸ். ஸோ ஒரு பஞ்சாயத்து தானாக முன் வந்தோ இல்லை மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டாலோ ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளோட இணைஞ்சு ஒரு கூட்டுக்குழுவை வந்து அமைச்சுக்கலாம். 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட ஊராட்சிகள் இணைந்து செய்யக்கூடிய அந்த பொதுவான பணிகளுக்காக இந்த குழுக்கள் வந்து அமைக்கப்படலாம். கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்துறது இல்லை பொது சாலை பராமரிப்பு, இந்த மாதிரி சில பணிகளுக்காக வந்து கூட்டுக்குழுவை ஆரம்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். அடுத்தது செக்ஷன் 96 குழுக்கள், கமிட்டிஸ் பற்றி சொல்லுது. ஸோ ஒவ்வொரு பஞ்சாயத்து ஒன்றியத்துலேயும் நிர்வாகம் சிறப்பாக நடைபெறணும் அப்படின்னா ஒரு சில குழுக்கள்லாம் அமைக்கப்படணும். என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நியமன குழு, அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி. ஸோ இதில் வந்து ஒன்றிய குழு தலைவர், துணைத் தலைவர், அப்புறம் ஆணையர், பிடிஓ இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஒன்றிய குழு தலைவர் தான் இந்த குழுவோடைய தலைவராக இருப்பார். அடுத்ததாக விவசாய உற்பத்தி குழு, அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் கமிட்டி. ஒன்றிய குழு தலைவர் இருப்பார், ஆணையர் இருப்பார், ஒன்றிய குழுவால் நியமிக்கப்படக்கூடிய 3 நபர்கள் வந்து இருப்பாங்க. அப்புறம் கல்வி பொது காரிய குழுக்கள், ஸோ எஜுகேஷன் கமிட்டி, ஜென்ரல் பர்பஸ் கமிட்டி வந்து இருக்கணும். தேவைப்பட்டால் அரசு உத்தரவின் பேரில் மற்ற குழுக்களையும் வந்து அவங்க அமைச்சிக்கலாம்.
ஸோ பஞ்சாயத்து ஒன்றியத்தோடைய முக்கியமான முடிவுகள், அவங்களுடைய பணி நியமனம், விவசாயம், கல்வி இந்த மாதிரி தனித்தனி நிபுணத்துவ குழுக்கள் மூலமாக எடுக்கப்படணும். அவங்களோட பஞ்சாயத்து ஒன்றியத்தோட முடிவுகள் வந்து தனித்தனியாக எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த செக்ஷன் வந்து சொல்லுது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 97 என்ன அப்படின்னா நிலைக்குழுக்கள், ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் பற்றி சொல்லுது. மாவட்ட பஞ்சாயத்து அது அதிகாரங்களை வந்து பயன்படுத்தணும், கடமைகளை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த நோக்கத்துக்காக பின்வரும் நிலைக்குழுக்களை அமைக்கலாம். உணவு, விவசாயம், அப்புறம் தொழில்கள், தொழிலாளர்கள், பொதுப்பணிக்குழு, கல்வி, சுகாதாரம் இந்த மாதிரி நிறைய குழுக்கள் வந்து அமைச்சிக்கலாம். அடுத்ததாக செக்ஷன் 98 இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்துகளுடைய நிர்வாக அறிக்கைகள். இவங்க யார்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்னா பஞ்சாயத்து யூனியன் கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. வில்லேஜ் பஞ்சாயத்து அவங்களுடைய ரிப்போர்ட்டை வந்து பஞ்சாயத்து யூனியனுக்கு சப்மிட் பண்ணுவாங்க. செக்ஷன் 99 வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ரிப்போர்ட் ஆஃப் பஞ்சாயத்து யூனியன் கவுன்சில் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து. பஞ்சாயத்து யூனியன் யாருக்கு அறிக்கையை சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்து ப்ளஸ் பஞ்சாயத்து யூனியன் இவங்க ரெண்டுமே வந்து ஒருங்கிணைந்த அறிக்கையாக மாவட்ட பஞ்சாயத்து, டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்துக்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. மாவட்ட பஞ்சாயத்து வந்து இவங்க எல்லாம் கிராம பஞ்சாயத்து, பஞ்சாயத்து யூனியன் இதெல்லாம் சேர்ந்து பொது அறிக்கையை தயாரித்து யாருக்கு சப்மிட் பண்ணணும், அரசுக்கு சப்மிட் பண்ணுவாங்க. இதுதான் செக்ஷன் 99. அடுத்ததாக வேலிடேஷன் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ், நடவடிக்கைகளுடைய சரிபார்ப்பு. இதுதான் செக்ஷன் வந்து 100. ஸோ காலி இடங்கள், அதுக்கு குறைபாடுகள் காரணமாக பஞ்சாயத்து நடவடிக்கைகளை செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிக்க முடியாது. ஒரு தனிநபருடைய தேர்தல் செல்லாது அப்படின்னு அறிவிக்கப்பட்டாலோ இல்லை அந்த ஒரு நபருக்கான பதவி காலியாக இருந்தாலோ பஞ்சாயத்து மன்றம் கூட்டாக எடுத்த முடிவுகளும் அது வரைக்கும் அவங்க செஞ்ச பணிகளும் சட்டப்படி செல்லுபடி ஆகும். அதை வந்து செல்லுபடி ஆகாதுன்னு அறிவிக்க முடியாது. இது நிர்வாக தொடர்ச்சியை வந்து உறுதிப்படுத்துறதுக்காக இந்த செக்ஷன் வச்சுருக்காங்க. செக்ஷன் 100. ஸோ செக்ஷன்ஸ் 1 to 100 வரைக்கும் பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில். அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூவேஷனை பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் டீட்டெயிலிங்காக இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுனாலும் என்னென்ன செக்ஷன்ஸ், என்னென்ன சாப்டர்ஸ், என்னென்ன ஷெட்யூல்ஸ் அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க. Group 2 மெயின்ஸ் ப்ளஸ் Group 1 ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.